கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை வழங்கும் கருணையின் நேரம். கருவிலே தாயின் கருவிலே உருவான நான் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ, மறந்தே போவேனோ, மறப்பேனோ, மறந்தே போவேனோ. என்ன சொல்லி பாடிடுவேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். தேவ செய்தி பாஸ்டர் ஜெபராணி சாமுவேல் அவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டிலையும் ஆண்டவர் உங்களோடு பேசும்படி இந்த நேரத்தை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த கன்னித்திருக்கரங்கள் சபையின் சார்பாக உங்களை யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேச கொடுத்ததான வார்த்தையானது ஆகாய்க்கு எழுதான தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போம் என்றால், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ஆண்டுல உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்களை முத்திர மோதிரமாக வைப்பாராம். அது என்ன முத்திர மோதிரம்? மோதிரம் என்றால் அந்த ராஜாக்குடைய கரத்துல போட்டிருக்குது முத்திர மோதிரம். ஆகவேதான் ஆகாஸ்வேர் ராஜா இடத்துல கேட்கிறாங்க, அந்த முத்திரை மோதிரத்தால் முத்திரை இடுங்கள் என்று சொல்லி. அருமையான கர்த்தர்களே, ஆண்டவர் இந்த ஆண்டுல உங்களை ஒரு அதிகாரப்படுத்த விரும்புகிறார். ஒரு முத்திர மோதிரமாக நீங்க சொல்ற வார்த்தையில ஒரு அதிகாரம் உண்டு. நீங்க சொல்ற வார்த்தை மற்றவர்களை உயர்த்தக்கூடிய வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க முடியாக விரும்புகிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி. ஏன் அவனுக்கு முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லுகிறான்னு சொன்னால், ஆகாய் 1:12ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும், அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல், யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும், ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு அவர்கள் பயந்திருந்ததுனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி. இந்த நாளில நம்ம ஆண்டவருக்கு பயப்படும்போது, அவருக்கு நீங்கள் பயந்து நடப்பீர்களானா உங்களை ஆண்டவர் அதிகாரப்படுத்துகிறார். ஒரு முத்திர மோதிரமாக அவர் உங்களை அதிகாரப்படுத்தி, உங்களை உயர்த்தி, உங்களை மேன்மைப்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் வாக்கு மாறாதவன். 2026ஆவது ஆண்டுல ஆண்டவர் உங்களை முத்திர மோதிரமாக
அவர் உங்களை அதிகாரப்படுத்த விரும்புகிறார். அவருக்கு பயப்படுவீர்களானால், நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு நீங்கள் பயந்திருக்கும் போதுதான் அவர் உங்களை முத்திர மோதிரமாக மாற்ற முடியும். ஆகாய் 1:14 நம்ம வாசிக்கும் போது அவங்க என்ன செய்ததுனால கர்த்தர் அவங்களை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று சொன்னார். பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை முத்திர மோதிரமாக உயர்த்த வேண்டும்னா நீ அவருடைய ஆலய வேலையை செய்ய வேண்டும். அவங்க எல்லாம் கர்த்தருடைய ஆலய வேலை செய்தார்கள். முதலாவது கர்த்தருக்கு பயந்தார்கள், இரண்டாவதாக அவர் ஆலய வேலையை செய்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய ஆலயத்தை நீ வேலை செய்வேனா உன்னை ஆண்டவர் அதிகாரப்படுத்துகிறார், உன்னை உயர்த்துகிறார். அநேகர் உனக்கு பயப்படும்படி உன்னை ஒரு முத்திர மோதிரமாக கர்த்தர் மாற்றுகிறார். அருமையான கர்த்தர் ஆண்டவர் வாக்கு மாறாதவர். இந்த ஆண்டுல அவர் உங்களை உயர்த்த வேண்டுமா? நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் செல்லுகிற ஆலயத்துல கர்த்தருடைய பணியை நீங்க செய்வீர்களானால், கர்த்தருக்காக வேலை செய்வீர்களானால் அவர் உங்களை அதிகாரப்படுத்துகிறார், உங்களை உயர்த்தி அநேக உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படி அவர் அதிகாரப்படுத்துகிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. வாக்கு மாறாத தேவன் நமக்கு அவர் சொல்லுகிறார். அவர் உங்களை எப்படி பார்க்கிறார்? உங்களை அதிகாரப்படுத்த வேண்டுமானால் அவர் உங்களை தன்னுடைய கையிலே நிறுத்தி பார்ப்பார். கர்த்தர் நாம மகிமைப்பட. சகரியா எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9, 10 வாசிப்பேனால் அவர் கையில் என்ன வைத்திருக்கிறார்? செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அவன் கைகள் தான் இங்க ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அதனால் சேனைகளின் கர்த்தர் உங்களிடத்துக்கு அனுப்பினார். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும், கர்த்தருடைய 7 கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை, செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஆமென். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, செருபாபேலுடைய கையில அவர் தூக்கு நூலை கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை தூக்கு நிலைத்து நிற்கும்படியாக கொடுக்கிறார். நீ எப்படி இருக்கிறாய்? கர்த்தருக்கு முன்பாக நீ எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய்? ஒரு முத்திர மோதிரமாக நீ இருக்கிறாயா? கர்த்தருடைய ஆலய பணியை நீ செய்கிறாயா? கையில தூக்கு நூலை கொடுத்து அனுப்புவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம சிந்திக்க வேண்டியதான ஒரு நேரம். நம்ம அவருடைய கையில் இருக்கார், அவருடைய கையில் இருக்கிற நம்ம அவருக்கு பயந்து வாழுகிறோமா? அவருடைய பணியை செய்கிறோமா? அவருடைய ஆலய பணியை செய்கிறோமா? ஆண்டவர் நம்மளை தூக்கிட்டு பார்ப்பார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமோஸ் சொல்லுகிறார் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார், அவர் கையில் தூக்கு நூல் இருந்தது. அவர் கையில தூக்கு நூல் பிடிக்க நீ எப்படி இருக்கிறாய்? இந்த ஆண்டில் ஆண்டவர் கண்டு எப்படி உண்மையா வாழ்கிறாய்? நீ ஆண்டவருடைய ஆலயத்துல என்ன வேலை செய்கிறாய்? அருமையான கர்த்தர்களே, அவருடைய கண்கள் 7 கண்களை உடையவர். அவர் உன்னை பார்க்கிறார். அவர் கையில தூக்கு நூலை பிடித்து கொண்டு வருகிறார். ஆண்டவரே, இந்த ஆண்டு நான் எப்படி இருக்கிறேன்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் உனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வேண்டுமானால், அவர் இந்த ஆண்டில் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால், அவர் உன்னை உயர்த்த வேண்டுமானால், அவர் உன்னை அதிகாரப்படுத்த வேண்டுமானால், அவர் உன்னை முத்திர மோதிரமாக மாற்ற வேண்டுமானால், அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவரை ஏமாற்ற எவராலும் முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன் நடுவே கடந்து வருகிறார். 7 கண்களை உடையவர் கையிலே தூக்கு நூல் பிடித்து வருவார். அவருக்கு நீ உண்மையா இருப்பாயானா நிச்சயமா வாக்கு மாறாதவர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. உன்னை அதிகாரப்படுத்துவார். கர்த்தர் நாம மகிமைப்படுத்தும். ஆகவேதான்
ஆதியாகமம் 41 வசனத்துல தள்ளப்பட்டதான சகோதரரால் ஒதுக்கப்பட்ட யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி போதும். அவன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பார்வோன் அதிகாரமுடையவன், அந்த நாட்டை ஆளக்கூடியவன். இப்பொழுது அந்த யோசேப்பு ஆண்டவருக்கு பயந்திருந்தபடினான், யோசேப்பு அந்த நாட்டுக்கே அவன் உண்மையுள்ளவனா இருந்தபடினான், அரமனையில அவன் உண்மையுள்ளவனா இருந்தபடினான், பார்வோன் பார்த்தான் அதிகாரமுடையவன். அந்த முத்திர மோதிரத்தை கழற்றி யோசேப்புடைய கரங்களிலே போடுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவருக்கு முன்பாக எப்படி உண்மையாக இருக்காய்? நீ உண்மையாக இருப்பாயனால் இந்த ஆண்டு ஆண்டவர் உன்னை முத்திர மோதிரமிட்டுதான ஒரு மனுஷனாக மாற்ற போகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்கு மாறாத தேவன் அவர் சொன்னார், உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன். நம்மளை இந்த ஆண்டு ஆண்டவர் உன்னை அதிகாரப்படுத்த போறார், உன்னை உயர்ந்த இடத்துல வைக்க போகிறார். அநேகர் உன் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிய போகிறார்கள். அப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்க முடியாத வருகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. யோபு 37:7 வாசிப்போம் கண்டால், தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையை முத்திரித்து போடுகிறார். அவர் கையை முத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மோதிரம் முத்திரைப்பட்ட மோதிரத்தை உன் கையில் போட்ட உடனே உனக்கு எப்படி அதிகாரம் உண்டாகுது? நீ சொன்ன வார்த்தையை மற்றவர்கள் கேட்கும்படி அதிகாரம் வருகிறது. இங்க யோபு சொல்லுகிறார், உன் கையை முத்திரித்து வச்சிருக்காரே, யோசித்து பார்த்தையா? ஒருவராது உன் கையில ஆண்டவரை நீ பார்க்கிறாயா? உன் கையில முத்திரையிட்டு இருக்கிறார். உன் கையின் ரேகையை பார். இன்னைக்கு எங்கேயாவது தவறு பண்ணிட்டா உடனே ரேகை வைக்கிற நிபுணர்களை கூட்டி கொண்டு வருவார்கள். ஏன்னு சொன்னால், ஒரு வீட்டில் ஒரு தகப்பனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தாலும் 10 பேர் பிள்ளைகளுடைய கையிலும் தனித்தனி ரேகை தான், தனித்தனி முத்திரை தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் உன் கையை முத்திரைத்திருக்கிறார். ஒரு நாளாவது நீ அதை பார்க்கிறையா? ஆண்டவருக்கு தெரியும் உன் தலையெழுத்தே உன் கையில தான். இந்த கையில முத்திரைச்சிருக்கார். இந்த ஆண்டுல நீ என்ன செய்ய போகிறார்? உன் கையில தான். எனக்கு அநேகர் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் அறியாத மக்கள், தேவனை விசுவாசிக்காத மக்கள், தேவ சத்தத்தை கீழ்ப்படியாத மக்கள் தங்கள் கையை கொண்டு ஜோசிகாரன் கையில காட்டுவார்கள், அல்லது யாராவது அந்நிய தேவத்து ஜனங்களுடைய கையை காட்டுவார்கள். இல்ல, ஆண்டவன் கரத்தை முத்திரித்திருக்கிறார். உன்னை எப்படி இந்த உலகத்தில் வைக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வாசிப்போம் 2 ராஜாக்கள் 21:13. எருசலேமின் மேல் சமாரியாவின் மட்ட நூலையும் ஆகாப் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன். ஒருவன் ஒரு தாளத்தை துடைத்து பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல எருசலேமை துடைத்து விடுவேன். அருமையான கர்த்தருடைய ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் கையில தூக்கு நூலை பிடிச்சு கொண்டு வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க, எருசலேம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளுடைய கையில முத்திரிச்சு இருக்கிறார். அது எப்படிப்பட்ட முத்திரை? கர்த்தர் நாம் ஏசாயா 28:17. நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். ஆமென், அல்லேலூயா. அருமையான கர்த்தர் பிள்ளை, உன் நீதி ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? அவர் நூலிட்டு அளந்து பார்த்திருவார். உன் கையை முத்திரித்திருக்கிறார். நீ எந்த வழியில நடந்து கொண்டு இருக்கிறாய்? நீ இந்த ஆண்டுல என்ன செய்ய போகிறாய்? நீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவன் நியாயத்தை தூக்கு நிலிட்டு அளக்கிற கர்த்தர் உன்னடுவே வருகிறார். அவர் இந்த ஆண்டுல உனக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன். நீ முத்திர மோதிரமாக இருக்க வேண்டுமானால் நீ அவருக்கு பயப்பட வேண்டும். 2வது, அவர் ஆலய பணியை செய்ய வேண்டும். 3வது, அவருக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக வாழ வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் வாசிக்கும் போது ஆமோஸ் 7:8 வாசிக்கும் போது, கர்த்தர் என்னை நோக்கி ஆமோஸே நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன். ஆமென், அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைக்கு அவர் தூக்கு நூலை தான் காட்டுவார்.
ஆமோஸ் இடத்துல கேட்கிறார், நீ என்னத்தை காண்கிறாய்? நான் கையில் என்ன வச்சுக்கிறேன்மாப்பா, ஒவ்வொரு மனுஷனையும் அவர் தூக்கு நிலைட்டு அவர் அப்படியே அளந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அவனை அவருடைய கையில ஒவ்வொரு மனுஷனுடைய கையும் கர்த்தர் முத்திரித்து போட்டிருக்கிறார். அவர் இந்த ஆண்டை உனக்கு சொல்ல, உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன், உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன்னை உயர்ந்த இடத்துல வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுற கர்த்தர். முதலாவது நீ அவருக்கு உண்மையா இருப்பாயானா இந்த வார்த்தைப்படியே ஆண்டவர் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பார். அவருக்கு பயப்பட வேண்டும், அவர் ஆலயத்துல வேலை செய்ய வேண்டும், அவருக்கு முன்பாக நீ உண்மையா இருப்பாயானால் அவர் நிச்சயமா வாக்குமாரா தேவன் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. உன் பாவத்தை கண்ணிட்டு பார்க்கிறார். உன் பாவம் கட்டப்பட்டிருக்குது, உன் பாவத்தை தூக்கிட்டுருவார். நீ ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறாயா? நான் உனக்கு சொன்னதை செய்ய வேண்டுமானா நீ எனக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தர் நாம மகிமைப்பட. சகரியா 4:10 நம்ம வாசிப்போமானா, நீ எனக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும்? அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும், பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஆமென், அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, செருபாபேலுடைய தூக்கு நூலை அவர் சந்தோஷமா பார்த்துக்கணும். 7 கண்கள் உடையவர் நம் ஆண்டவர், 7 கண்கள் உடையவர், பூமி எங்கும் உலாவுற கண்ணு உடைய தேவன். அவர் இந்த ஆண்டில் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று சொல்கிறார். நீ முத்திர மோதிரமாக இருக்க வேண்டுமானால், அவர் உன்னை அதிகாரப்படுத்த வேண்டுமானால், அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையாக அவருடைய ஆலயத்தில் வேலை செய்து அவரை நீ சந்தோஷப்படுத்துவாயானால் அவர் நிச்சயமா வாக்குமாறாதவர் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பார். அவருடைய கண்கள் உன்னை ஒரு நாளும் பார்த்து கொண்டிருக்குது. அவர் தன்னுடைய கரத்திலே உன்னை வரைந்திருக்கிறார், உன்னை உன் கரத்திலே வரைந்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவரை போல ஒரு ஆண்டவர் உண்டா? உடைய கரத்தையே அவர் முத்திரித்து இருக்கிறாரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம சிந்திக்க வேண்டியதான ஒரு நேரம். இந்த ஆண்டுல, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், நீங்க என்ன முத்திர மோதிரமா வைக்க வேண்டுமானா நான் உமக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக உம்முடைய ஆலய பணியை செய்வர்களாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமா வாக்கு மாறாதவர் உங்களை முத்திர மோதிரமாக வைத்து இந்த ஆண்டுல உயர்வான இடத்துல கொண்டு வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவன் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவா, நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. மலைகளெல்லாம் வழிகளாக்குவா, நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. ஆமென். சோதரன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற ஆண்டு. அவருக்கு நீங்க கீழ்ப்படியும் போது அவர் உங்களை முத்திர மோதிரமாக வைப்பார். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றியப்பா. மக்கள் உங்கள் வார்த்தையை கட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க முத்திர மோதிரமாக வைக்க போறதுக்காக நன்றியப்பா, நன்றியப்பா. ஒவ்வொரு உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஏசப்பா உமக்கு முன்பாக உண்மை உத்தமான பிள்ளைகளா இருந்து உங்களுடைய ஆலய வேலையை செய்து உமக்கு உண்மையாக இருக்கும்போது நீங்க வாக்குமாறாத தேவன் பிள்ளைகளை நீங்க அதிகாரப்படுத்த போறதுக்காக நன்றி. வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். காத்துக்கோ எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கருவிலே தாயின் கருவிலே உருவான நான் முதல்
கண்மணி போல காத்து வந்தீரே கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே என்ன தவம் செய்தேனோ தெரியலையே எவ்வளவாய் அன்பு வைத்தீரே ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான் குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே மறப்பேனோ மறந்தே போவேனோ மறப்பேனோ மறந்தே போவேனோ என்ன சொல்லி பாடிடுவேன் ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ள கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை 37A கல்லமேட்டு தெரு கள்ளக்குடி டால்மியாபுரம் திருச்சி மாவட்டம். செல்போன் எண்கள் 9788189982 மற்றும் 9842050930.